ஹாய் ஸ்பைடிஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெரினா மாலுக்கு தான் வந்திருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி மெரினா பீச் போயிருக்கேன், பட் மெரினா மால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்ம உள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வெளியில இருந்து பார்க்க இப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பார்க்கலாம். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு OMR ரோட்ல நாவலூர் தெரியுமா, நாவலூருக்கு அடுத்த ஸ்டாப் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நான் லொகேஷனை கண்டிப்பா கீழே பின் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க இப்படிதான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஸோ அதனால எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஓகே, ஃபைனலா பார்த்தோம்னா நம்ம என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிட்டோம். நம்ம உள்ள போகலாம். நம்மளோட கோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி யாராச்சும் இதுக்கு முன்னாடி இந்த மெரினா மாலுக்கு வராத பர்சன் தான் நீங்க என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோ வழியா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறேன். ஸோ பக்காவா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்தோடனே மேல போறதுக்கு வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு நம்ம மேல போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கீழே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டே பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு சத்யா இருக்கு. இதுல நமக்கு ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இதுக்குள்ள போய் விசிட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் ஸ்பீக்கர் வாங்குற ஐடியால இருந்தோம். நம்ம தேடிட்டு இருக்க ஸ்பீக்கர் உள்ள கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தோம்னா நம்ம கேட்ட ஸ்பீக்கர் மாடல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு பதிலா இவங்க ஒரு சில மாடல்ஸை வந்துட்டு இங்க டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க நமக்கு ஃப்ரிட்ஜஸும் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஃப்ரிட்ஜ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா சேம் சாம்சங்கோடது. பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் மொபைல் விவோவோட V30 Pro வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதாவது சார்ட் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ சத்யானாலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் அப்ளையன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹோம் அப்ளையன்ஸ் தான் இருக்கு. நம்ம இதை விசிட் பண்ணிட்டு அப்படியே நம்ம தேடி வந்த ஸ்பீக்கர் இருக்கான்னு பார்த்தோம், பட் ஆனால் இல்லை. சத்யால இருந்து அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா ஆப்போசிட்ல ஹோம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. இங்க நமக்கு நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மோஸ்டா டாய்ஸ் தான் இருக்கு. கடை பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நம்மளால எல்லாத்தையும் உள்ள போய் கவர் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் என்னென்ன இருக்குன்றத வேணா நான் உங்ககிட்ட வெளியில இருந்தே காட்டுறேன். ஒரு சிலதை உள்ள போய் நான் இன்டீரியரா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இது அப்படியே பார்த்தோம்னா சத்யாக்கு பக்கத்துல ஜிம்சன் இருக்கு. இது ஒரு வாட்ச் ஷாப் தான். அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நமக்கு டைட்டன்மே இருக்கு. டைட்டன் ஐ கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஹெல்த் அண்ட் க்ளோன்னு சொல்லிட்டு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க யாராவது வந்தீங்கன்னா உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. பக்கத்துல நம்மளோட விஷயமா இருக்கு, சாம்சங்கோட எல்லாமே இருக்கு. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அலோவ் பண்ணா நம்ம அப்படியே ரிட்டர்ன் பேக் பண்ற வேண்டியதான். வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம அப்படியே வெளில வந்துட்டோம். நம்ம அடுத்து வேற போய் பார்க்கலாம். ஆசஸோட லேப்டாப்ஸ் இருக்கு, டெல் இருக்கு. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா HP, ஏசர். இங்க இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மொபைல்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கு. அதே மாதிரி லேப்டாப் பிராண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. HP, ஏசர், டெல், லினோவா எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கு. ஸோ நீங்க இப்போ ஒரு லேப்டாப் வாங்க வரீங்க அப்படிங்கிறப்போ டக்குன்னு இந்த பிராண்ட் இல்லைன்னா அந்த பிராண்ட் வந்து நீங்க டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி பாத்துக்க முடியும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு மால்குள்ள சலூனை பாக்குறேன். அதுவும் லேடிஸ்க்கான சலூன் போல, முடி வெட்டுற கடை. சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா மோட்டி மஹால் பார்பிக்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தோம்னா சீட்ஸ் எல்லாமே நமக்கு கார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நான் நிறைய பேர் ரீல்ஸ்ல பாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் நான் நேர்ல பாக்குறேன். ஆப்போசிட்லயே பார்த்தோம்னா நமக்கு மொபைல் கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷாப் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 99 ருபீஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் எல்லாம் கிடைச்சிருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஒரு சில மொபைல் ஆக்சசரிஸும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போர்ட் போட்டிருக்காங்க. ஒரு சில மொபைல் பேக் கேசஸுமே பாத்தீங்கன்னா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மேல வந்தோடனே நமக்கு ரைட் சைட்ல பார்த்தோம்னா டெக்காத்லான் இருக்கு. லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல இருந்தே போவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்க பார்த்தோம்னா எல்லாமே கேம்ஸ் ப்ராடக்டா தான் இருக்கு. பால் அந்த மாதிரி எல்லா டைப்பான கேம்ஸ்க்கும் எல்லா ஆக்சசரிஸுமே கொடுத்துருக்காங்க. செஸ்ஸி ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா ஆக்சசரிஸுமே இங்க அவைலபிளா இருக்கு நமக்கு. ஐ திங்க் இது பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்காக போட்ட செட்டப்னு நினைக்கிறேன். இன்னும் மாத்தாம வச்சிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா நமக்கு புக்ஸ்லாம் இருக்கு. புக்ஸ் இருக்கு, எல்லாமே 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போட்டிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல க்ளோத்திங்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆப்ட்ரா நிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. இந்த இடத்துல பக்கத்துலயே ஆப்பிள் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர்னு போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மெக்டொனால்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தோம்னா இபாடி பெர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பெர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க நிறைய பிராண்ட்ஸோட பெர்ஃப்யூம்ஸோட காப்பி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பிராண்ட்ஸோட காப்பி வந்து நமக்கு இங்க பிரைஸ் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொடுத்துருக்காங்க. பேர் பாத்தீங்கன்னா இபாடி பெர்ஃப்யூம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்றத பாக்குறேன். இல்லைன்னா நம்ம கண்டிப்பா இன்னொரு நாள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம தேடி வந்து ஜெப்ரானிக் பிராண்டுக்குமே செப்பரேட்டா வந்துட்டு நமக்கு இங்க ஷாப் இருந்தது. உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா நம்ம வாங்கணும்னு நினைச்ச ஜெப்ரானிக்கோட ஜூக் பார் 9900 இருந்துச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பார்த்துருக்கோம், நல்லா தான் இருக்கு. பட் நம்ம வாங்கலான்ற பிளான் இருக்கு, பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. இன்கேஸ் நான் வாங்கினேன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பா வரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தோம்னா இங்கேயுமே நமக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃப்யூம் ஷாப் இருக்கு. சீரா பெர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்றதா இருந்தா இங்கேயுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். இங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா கேம்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கு. ஸோ கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா கேம்ஸ் அண்ட் டாய்ஸ் அதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க கிட்ஸோட வரீங்க அப்படிங்கிறப்போ ஸ்ட்ரைட்டா தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு தேவையான பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு, புக்ஸ். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுட்ஸ்மே இருக்கு. ஃபுட் ஸ்நாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோர்ல இருக்கு. ஹவுஸ் ஆஃப் கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஷாப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கலர்ஃபுல்லா வந்துட்டு ஏகப்பட்ட கேண்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பிளான்ஸை வந்துட்டு குட்டி குட்டியா பாட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கேக்டஸ் மாதிரி ஒரு சில பிளான்ட் வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு நமக்கு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கு. பட் ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் பிளான்ட்ஸ். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரியல் தான்.
do not touchன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தொட்டுலாம் பார்க்க முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தான். தவிர்த்து குட்டி குட்டியா ரொம்ப மினி டாய்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு ஃபிஷ் டேங்க்ல போடணும்னு தான் தோணுது. நீங்க ஃபிஷ் டேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்கரேட்டிவ்காக யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஒன்லி ஃபிஷ் டேங்க், நீங்க எங்கனாலுமே வந்துட்டு இதை வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்குலாம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஒரு சில டாய்ஸஸ் இருக்கு. அந்த குழந்தைங்களெல்லாம் தள்ளிட்டு போறதுக்கு ஐ திங்க் இதை ஸ்டாலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாலர் வந்துட்டு இருக்கு. சேம் பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் வச்சிருக்காங்க. பட் நமக்கு இங்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க விட இங்க அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா வேற கடை. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு போட்டோ கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி தராங்க. நீங்க யாருக்கா கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ ஏகப்பட்ட விதத்துல வந்துட்டு இவங்க கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் உங்களோட போட்டோஸை மட்டும் கொடுத்துட்டு நீங்க எந்த மாதிரி வேணும்ன்றதை மட்டும் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கிறதுல சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம 4th ஃப்ளோர்ல இருக்கோம். ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் ஃப்ளோர் இந்த மெரினா மால்ல. இதை நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஆனால் 4th ஃப்ளோர்ல நமக்கு அவ்வளவா எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நமக்கு அக்வா ஸ்பா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிஷஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த டேங்க்ல உங்கள் காலை வச்சிங்கன்னா அது வந்துட்டு கடிக்கிறதுனால உங்களுக்கு அது கடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட கால் வந்துட்டு க்ளீன் ஆகும். ஸோ அப்படிதான் நினைக்கிறேன். எங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஹோம் சென்டர் இருக்கு. இதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா மோஸ்டா வீட்டை டெக்கர் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே வந்துட்டு நமக்கு பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியல் பிளான்ஸ். இதெல்லாம் ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஹோம்க்கு தேவையான பர்னிச்சர்ஸ். இங்க பார்த்தோம்னா நமக்கு VR கேம்ஸ் இருக்கு. பார்பிக்யூ நேஷன், அண்ட் தென் மோஸ்டா எல்லா மால்லையும் இருக்க மாதிரி இந்த மால்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ஐநாக்ஸ் தியேட்டர் வந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மெரினா மால்ல மொத்தம் 4 ஃப்ளோர் இருந்தது. 4 ஃப்ளோரையுமே நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்டா நம்ம இது மாதிரி வீடியோ பாத்தீங்கன்னா ஐ திங்க் 1 இயருக்கு முன்னாடி நம்ம ஃபோரா மாலை வந்துட்டு இதே மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணியிருக்கேனான்றது எனக்கு தெரியல. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன், இதுல காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த இதே மாதிரி நம்ம வீக்லி நம்ம சென்னையில இருக்க ஏதாச்சும் ஒரு மாலை போயிட்டு விசிட் பண்ணி கவர் பண்ணலாமான்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எல்லாருமே சொன்னீங்கன்னா நம்ம இது ஒரு சீரீஸாவே பண்ணலாம். வீக்லி ஏதாச்சும் ஒரு மாலை போயிட்டு விசிட் பண்ணி கவர் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நான் உங்களை மீண்டும் இந்த ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.